அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறளுக்குனுங்க நாங்கள் ஃபுல் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம தூய மல்லி ரைஸில் பொங்கல் ரெடி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் கருப்பு கவுனி அரிசியை ராஜாக்கள் உண்ண மாதிரி இந்த தூய மல்லி ரைஸை குறுநில மன்னர்கள் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்ட அரிசி. இது நல்லா உள்ளார நல்ல நரம்புகளை நல்லா வலுப்பெறும், உள் உறுப்புகளை நல்லா பாதுகாக்கும். இந்த ரைஸில் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பொங்கல் செஞ்சு கொடுங்க. இது சாப்பாட்டு அரிசியாகவும் நம்ம பயன்படுத்தலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டுருங்க. ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அதை குக்கரில் அப்படியே வச்சு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இல்லை தம் பதத்தில் வெறுமனே விசில் போடாத வேக வச்சு கடைசி நேரத்தில் விசில் போட்டு ஒரு விசில் போட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 100 கிராம் அளவு நெய் விடுங்க. ஒரு துண்டு இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். அதை நல்லா பொரித்து நம்ம ஏற்கனவே விசில் விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா பொங்கல், அதோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான சுவையான அருமையான மணத்தில் இந்த பொங்கல் ரெடியாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த பொங்கல் ரெடி மிக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இதை போல் அனைத்து விதமான பாரம்பரிய எல்லா அரிசிகளையுமே நாங்கள் பொங்கல் ரெடி மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். கீழே நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேட்ச்ஃபுல்லாக நான் சாம்பார் செஞ்சுருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்குது. நம்ம 33 பொருட்கள் அடங்கிய ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். ஏபிசி மால்ட் இல்லாமல் நாங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணாமல் வெறுமனே ஆம்லா, பீட்ரூட், நெல்லிக்காவை மட்டுமே பொடி பண்ணி நாங்கள் ஏபிசி ரெடி மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம், டீயாகவும் குடிக்கலாம். நாங்கள் டீ பேக்காகவும் ரெடி பண்ணி தரோம். பியூர் கோதுமை மாவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதோட வெள்ளை கொண்ட கடலை ஆட் பண்ணி ரொம்ப சூப்பரான சுவையான மிருதுவான சப்பாத்தி